பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து 3 காலங்கள் என்கிற தலைப்பிலே கடந்த காலத்தை பார்த்தோம், வருங்காலத்தை பார்த்தோம், இப்பொழுது நிகழ்காலத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் இது என்ன காலம் என்று பார்த்தோம். இது இரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம், இரட்சணிய நாள் என்பதை பார்த்தோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 9வது அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இயேசு மிக தெளிவாக சொல்கிறாரு, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இனிமேல் ஒரு காலம் வரப்போது, அது ஒருத்தரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். நல்லா கவனிங்க, இந்த காலத்துக்கு பேர் பகல் காலம். அதாவது நீங்களும் நானும் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கு பேர் என்னென்னா பகற்காலம். இந்த காலம் முடிவடையும் போது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து வரப்போகிற காலத்துக்கு பேர் அது அந்தகாரம், அது இருண்ட காலம், அது இருளின் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு கண் தெரியாத ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லுவார். ஆழமான பல அர்த்தமுள்ள வார்த்தை இது. பகற்காலம் இருக்கும் மட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையினுடைய ஆழம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு காலம் இருக்கிறது, அதுக்கு பேர் பகற்காலம். அந்த காலத்தில் எல்லாரும் கிரியை செய்வாங்க, அதாவது கர்த்தரும் கிரியை செய்வார், நாமும் கிரியை செய்வோம். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இப்போ கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரு. நான் நேற்று சொன்னேன்ல, நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறார், நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. ஏன்னா இது அனுக்கிரக காலம், அதே போல் இது பகற்காலம். இந்த பகற்காலத்தில் வாழ்கிற நீங்களும் நான் யார் தெரியுமா? பகலுக்கு உரியவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மை பார்த்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு போட்டிருக்கு. நாம் இருளுக்கு உள்ளானவர்கள் அல்லன்னு போட்டிருக்கு. அதனால் இது என்ன காலம்னா பகல் காலம். அப்போ இந்த பகல் காலத்தில் வாழ்கிற பகலுக்கு உரியவனாகிய நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு சொன்னதை சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ல் அழகாக சொல்கிறாரு. நான் படிக்கிறேன், 4லேருந்து படிக்கிறேன். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. புரியுதா? நீங்கள் யாரும் கிடையாது, நீங்களும் நானும் அந்தகாரத்தில் உள்ளவங்க கிடையாது. அந்த அந்தகாரம் வரும்போது நம்ம அந்த பூமியில் இருக்க மாட்டோம், நாம் பகலுக்கு உரியவர்கள். புரியுதா? இப்போ பாருங்கள், யார் அந்தி கிறிஸ்துனுடைய வருகை பற்றி அவர் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு, நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். எப்படி? நம்மளாம் யாராம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. புரியுதா? நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, நாம் பகற்காலத்துக்கு உரியவர்கள், நான் பகலுக்கு உரியவன். புரியுதா? அப்போ மறுபடியும் தொடர்ந்து படிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல, எப்படி? மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொள்வோம். அப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கணும்? பகலுக்குரியவங்கிட்ட அவர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள். மற்றவங்க வெறி கொள்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, வெறி கொள்ளாதீங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? துன்மார்க்கத்திற்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்திற்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஐயா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவாகவும் வெறி கொள்ளக்கூடாது,
இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களால், ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, இந்த பாபிலோனை பற்றி சொல்லுவார், அவள் வெறி கொண்டிருக்காம்பார். பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்கா? வெறி கொண்டிருக்கா. இன்னைக்கு மதுவினால வெறி கொண்டவங்க இருக்கிறாங்க, உலக ஆசைகளால் வெறி கொண்ட கிறிஸ்தவங்க இருக்காங்க. இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பகலுக்கு உரியவர்கள் அல்ல. ஏன்னா வெறி கொள்ளவர்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் இருளுக்கு உரியவர்கள். தொடர்ந்து படிக்கிறேன் பாருங்களா. மறுபடியும் சொல்கிறேன். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிற ராத்திரியிலே வெறி கொள்ளுவாங்க. அப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் மட்டும் வேகமாக சொல்கிறேன். என்ன தெரியுமா? நம்ம வெறி கொள்ள மாட்டோம். அடுத்தது, பகலுக்குரியவர்கள் தெளிந்தவர்களாக இருப்பார்கள். 1. 2வது, பகலுக்குரியவர்கள்ட்ட விசுவாசம் இருக்கும். 2. 3வது, பகலுக்குரியவங்கள்ட்ட அன்பு இருக்கும். சரியா? 4வது, நம்பிக்கை இருக்கும். என்ன இருக்கும்? மறுபடியும் சொல்கிறேன். நம்மக்கிட்ட தெளிந்த புத்தி இருக்கும், விசுவாசம் இருக்கும், அன்பு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். சரியா? இப்போ பைபிளில் 1 பவுல் சொல்லுவார்ல, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்போ பகலுக்கு உரியவங்கிட்ட என்னெல்லாம் இருக்கும்? விசுவாசம் இருக்கும், அன்பு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்கு தெளிந்த புத்தி. பைபிள் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே கொடுத்துருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அப்போ நான் பகற்காலத்துக்கு உரியவன், நான் பகல், இது பகற்காலம். இந்த பகற்காலத்தில் நான் பகலுக்கு உரியவனாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாதான் இனி ராக்காலம் வரப்போகிறது. அந்த ராக்காலத்துக்கு நான் தப்பித்து ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் நான் பங்கடைவேன். ஏன்னா எனக்கும் இருளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இயேசு மிக தெளிவாக சொல்கிறாரு, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னுடைய கிரியை செய்யணுங்கிறாரு. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. அந்த கிறிஸ்து காலத்தில் ஒருத்தனும் கிரியை செய்ய முடியாது. அது ராக்காலம். இப்பொழுதோ பகற்காலம். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தெளிந்த புத்தியாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும், அன்புள்ளவனாக இருக்கணும், நம்பிக்கை உள்ளவனாக நான் என்ன செய்யணும்? இருக்கணும். நான் வெறி கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தை அனுபவித்து வெறி கொள்ளக்கூடாது. சில பேருக்கு உலகத்தின் மேலே தான் தீராத கவலை இருக்குது. உலக காரியங்களுக்கு நம்மை விலக்கி நாம் காத்துக்கொள்வோம். இன்னும் கூட வசனம் இருக்கான நேரம் பத்தாது. சரியா? நீங்கள் வேணால் நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் குறித்து படிங்க. ரோமரில் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்வார். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். எப்படி? இரவு சென்று போயிட்டு, ரோமர் 13:12 நான் படிக்க மட்டும் செய்கிறேன். இரவு சென்று போயிட்டு பகல் சமயமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். சரியா? அது மட்டுமா? களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். பகலில் உள்ளவங்ககிட்ட இதெல்லாம் இருக்காது. இது பகற்காலம். நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பகற்காலத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பகற்காலத்தில் இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவுக்காக செயல்படுவீங்க, கிறிஸ்து உங்களுக்காக செயல்படுவார். ராக்காலம் வருகிறது, அது அந்தி கிறிஸ்துவனுடைய காலம். அதற்குள்ளே நம்ம போக மாட்டோம். இந்த பகற்காலத்திலேயே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒளிக்கு போயிடுவோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்கிட்ட போயிடுவோம். அதுக்கு ஆயத்தப்படுங்க. உங்களை பரிசோதித்து பாருங்கள், உங்கள்கிட்ட என்ன கிரியை இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை இருளின் கிரியை இருந்துச்சுன்னா தள்ளி விட்டுருங்க. ஒளியின் ஆயுதத்தை தரிச்சுக்கிடுங்க. நாளைக்கு இன்னொரு காலத்தை பார்ப்போம். God bless you.